வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஆழமான ஒரு தத்துவ பயணத்துல இறங்க போறோம். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட் புத்தகத்துல இருந்து ரொம்ப செறிவான கருத்துக்கள் அடங்கிய ஒரே ஒரு பக்கத்தை தான் இன்னைக்கு நாம முழுமையா அலச போறோம். அதாவது, உண்மையிலேயே கற்பதுனா என்ன, ஒரு சீடனா இருக்கிறதுக்கான அந்த பழமையான கடுமையான இலக்கணம் என்ன அப்படிங்கறத இதுல நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். இப்போ நீங்க பாக்குற இந்த பகுதியில ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இதுல இருக்கிற வார்த்தைகளோட ஆழம்தான். இது மே 3ஆம் தேதிக்கான ஒரு சிறு பகுதி. வெறும் 130 வார்த்தைகள் தாங்க இருக்கு. ஆனா சீடனா இருக்கிறத பத்தி இது வைக்கிற அளவுகோல் ரொம்பவே கடுமையானது. இன்னைக்கு நவீன காலத்துல நம்ம கல்விய ரொம்ப சாதாரணமா அணுகுறோம் இல்லையா? அந்த மனநிலையை இந்த சின்ன பத்தி முற்றிலுமா உடைச்சு எறியுது. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். சீடனின் ஆணிவேர். கற்றலுக்கும் கடுமையான ஒழுக்கத்துக்கும் என்ன தொடர்புன்னு பாப்போம். சுவாமி சித்பவானந்தர் ஆரம்பத்திலே ரொம்ப அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்றாரு. சீடன் மற்றும் ஒழுக்கம் இந்த 2 வார்த்தைகளையும் இணைக்கிறாரு. சீடன் என்பவன் தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக் கொள்பவன் அப்படின்னு அவர் சொல்றப்போ அங்க ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். ஒரு மாணவனோட உண்மையான பாதைங்கிறது சுதந்திரமா சுத்துறது கிடையாது, தனக்குத்தானே கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சுக்கிறது தான். இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, ஒழுக்கத்துக்கும் கற்றலுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கு. உங்களுக்கு நீங்களே விதிச்சுக்கிற கட்டுப்பாடுகள் எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு உங்க தரம் உயருது. உண்மையான கற்றல் கஷ்டமா தான் இருக்கும். அந்த கடினமான ஒழுக்கம்தான் ஒருத்தனை சிறந்த சீடனா செதுக்குது. அடுத்த கட்டத்துக்கு வருவோம். சுயத்தை அர்ப்பணித்தல். உண்மையிலேயே இந்த பயணத்திலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான பகுதி இதுதான். ஒரு சீடனாக இருப்பது மிகவும் கடினம் அப்படின்னு ஆசிரியர் ரொம்ப வெளிப்படையாவே சொல்றாரு. அது ஏன் அவ்ளோ கஷ்டம்? ஏன்னா ஒரு மாணவனுக்குள்ள நடக்கிற மிகப்பெரிய போராட்டமே அவனோட தனித்தன்மையை விட்டு கொடுக்கறது தான். இன்னைக்கு நாம நம்ம அகந்தை, நம்ம தனித்தன்மை இதையெல்லாம் ரொம்ப கொண்டாடுறோம். ஆனா அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு குருவுக்கு முழுமையான கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு கடுமையான அளவுகோலை ஏத்துக்கணும்னு இந்த உரை சொல்லுது. இந்த வார்த்தைகளோட ஆழத்தை கொஞ்சம் கவனிங்க. தனித்தன்மையை அர்ப்பணிப்பது, முழுமையான கீழ்ப்படிதல். நாமளே சுயமா கத்துக்கலான்னு நினைக்கிற நம்ம நவீன கால சிந்தனைக்கு இந்த பாரம்பரிய முறை ஒரு மிகப்பெரிய சவாலா வந்து நிக்கிது. 3வது பகுதி, விசுவாசத்தின் இலக்கணம். இது வெறும் கீழ்ப்படிதலை தாண்டிய ஒரு விஷயம். கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது மனமாற்றத்தோட வெறும் ஆரம்பம் மட்டும்தாங்க. அது மட்டுமே முடிவல்ல. உரை ரொம்ப தெளிவா சொல்ற மாதிரி ஆழமான விசுவாசம்தான் ஒருவனை சிறந்த சீடனா உயர்த்தும். வெளியில காட்டுற வெறும் கீழ்ப்படிதலா இல்லாம அது மனசுக்குள்ள ஒரு ஆழமான பக்தியாவும் விசுவாசமாவும் மாறணும். சரி, 4வது விஷயத்த பாப்போம். தேர்ச்சியின் சுழற்சி. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மாணவன் எப்படி குருவா மாறுறான்னு பாப்போம். இந்த அதீத ஒழுக்கம், சுயத்தை அர்ப்பணிக்கிறது, விசுவாசம் இதெல்லாம் முழுமையா ஒருத்தனுக்கு கிடைக்கும்போது என்ன நடக்கும்? அது ஒரு அழகான சுழற்சி பயணமா மாறுது. தன்னை முழுமையா அர்ப்பணிக்கும்போது குருவோட அந்த அச்சசாலான குணாதிசயங்கள் அப்படியே அந்த மாணவனுக்குள்ள வளரத் தொடங்குது. இதுதாங்க இந்த மொத்த பத்தியோட மிகப்பெரிய முத்தாய்ப்பு. ஒரு முன்மாதிரியான சீடன் மட்டுமே பிற்காலத்தில் சிறந்த குருவாக மாறுகிறான். முழுமையா எப்படி வழிநடத்தப்படுறதுன்னு நீங்க கத்துக்காத வரைக்கும் உங்களால ஒருபோதும் சிறப்பா மத்தவங்கள வழிநடத்தவோ கற்பிக்கவோ முடியாது. இது ரொம்பவே ஆழமான ஒரு தத்துவம். 5வது பகுதி, பகவத்கீதையின் 3 படிகள். இதுதான் இதோட நடைமுறை செயல்பாடு. இவ்ளோ உயர்ந்த கருத்துக்களை பத்தி பேசணும். ஆனா இது நிஜத்துல எப்படி அடையறது? உண்மைய உணர்ந்த ஞானிகளை எப்படி அணுகணும்னு பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பழமையான ஆனா ரொம்பவே அற்புதமான ஒரு சூத்திரத்தோட இந்த உரை நிறைவடையுது. இத நாம 3 எளிமையான படிகளா பிரிக்கலாம். முதல் படி உடல் ரீதியான அடக்கத்தை குறிக்கிற பணிந்து வணங்குதல். 2வது முழு மனசோட உள்வாங்கறத குறிக்கிற கேட்டல். 3வது தீவிரமான அர்ப்பணிப்பை குறிக்கிற தொண்டு செய்தல். இந்த 3 கடுமையான படிகளையும் நீங்க தாண்டி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கப் போற இறுதி வெகுமதி என்ன தெரியுமா? அந்த உண்மை அறிந்த ஞானிகளே உங்களுக்கு நேரடியாக அந்த அறிவை உபதேசிப்பாங்க. இதுதான் கீதை நமக்கு தரும் மிகப்பெரிய வாக்குறுதி. நாம இப்போ இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ இந்த கேள்விய உங்ககிட்டயே நான் கேக்குறேன். குறுக்கு வழிகளையும் தனித்தன்மையும் மட்டுமே சுத்தி சுத்தி வர்ற இந்த உலகத்துல ஒரு விஷயத்த முழுமையா கத்துக்க தேவையான அந்த அர்ப்பணிப்பும் கட்டுப்பாடுகளும் உண்மையான சீடனுக்குரிய அந்த ஒழுக்கமும் உங்ககிட்ட இருக்கா? நீங்க ஒரு முன்மாதிரியான சீடனா மாற தயாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சிறப்பான சிந்தனையோடு சந்திப்போம்.